தம்பி, என்னப்பா அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் சேரா இருக்கு, என்ன விஷயம்? தம்பி கேட்க சொன்னா அவன் கேட்டேன், என்ன விஷயம்? அட அது ஒண்ணுமில்லண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு பூரா 18 வயசு. அதுல முனியாண்டின்னு ஒரு குருட்டு கவோதி என்ன பண்ணிவிட்டான், அங்கேயே இந்த பிளைட்ல தள்ளி விட்டான். நானே இறங்கிருப்பேன், என்ன தள்ளி விட்டான். ஏன் பேராசூட் என்ன ஆச்சு, பழைய பேராசூட் இருக்கு, கீழே குதிச்சு பேராசூட் ஆரம்பிக்கும் போது கை இறந்து போச்சு. நேரா டை அடிச்சு பாறையில மோதி கீழே ஓடிட்டு இருந்த சாக்கடையில உளுந்து இப்படி ஆயிட்டானே. நல்ல வேலை தண்ணியில குடிக்கல, பாறையில குதிச்ச வாசி தப்பிச்சல. என்னடா இவன் மெண்டலால நம்மள மெண்டல் ஆக்கிட்டு போறான் அவன். மரியாதையா ஓடி போயிரு. உன் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஏன் உன் பட்டாக்ஸ் கூட இருக்கும். ஆனா உன் உடம்புல துணி மட்டும் இருக்காது, அம்புட்டி தூக்கி ஓடினா மரியாதையா ஓடி போயிரு. ஏதோ பேசியா சாதிச்சுட்டு இருந்த மாதிரி. அரே ஓ சம்பு. போட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளவு லேக் ஆகுதுன்னு பாருங்க என்னோட போனு. அதை நல்லா ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அந்த இடத்துல திப்பியா லேக் ஆனிச்சு. என்னை வந்து அடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம மகிழ்ச்சி ப்ரோ வந்து அடிச்சுட்டு என்னை காப்பாத்தி விட்டாரு. சரி நான் ஒரு கில்லு போட்டிருக்கேன், மகிழ்ச்சி ப்ரோ ஒரு கில்லு. நாங்க ஸ்டார்டிங்கே கில் அடிச்சதுனால இனிமே வந்து அப்படின்னா அப்படியே பேக் அடிச்சுட்டு முன்னாடி ஓடிட்டான். அவன் ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையா வந்து இங்க எனிமி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெக்கர் ப்ரோ கட்டி சம்மாட்டி விழுந்துச்சு. ப்ரோ அவன் எந்த வீட்டுல இருக்கிறான், எங்க இருக்கிறான்னு பார்த்தா மெடிக்கிட்ட சுத்த ஆரம்பிச்சுட்டேன். சுத்திட்டு அப்படியே ஒரு வாழை போட்டு நின்றுட்டேன். பார்த்தா ரைட் சைடு ஃபுல்லா அந்த மலை மேல சுச்சுவேஷன்ல டோர்னமெண்ட் பொறுத்தவரை லூட் அடிக்கிறதுங்கிறது வேலைக்கே ஆகாதுங்க. ஒன்னு இனிமே அடிக்கணும், இல்ல ஸ்டார்டிங்கே லூட் அடிக்கணும். நம்ம செத்துட்டோம்னாலே வேலைக்கு ஆகுது. ஸ்டார்டிங் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ காயினை தான், இல்லைன்னா இனிமே கொண்டு எடுக்கிறதா, இல்ல போற வழியில 2 வீட்டுமே லூட் அடிச்சிட்டாங்க. உள்ள போயிட்டு அதுக்குள்ள ஹிட் லிஸ்ட் போட்டு விட்டாங்க. அந்த பேராசூட்ல ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி விட்டுருப்பாங்க உங்களுக்கு. அவன் அங்க வந்து ஒருத்தர் குதிப்பான் பாருங்க. அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, ரிவ்யூ பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு ஹிட் லிஸ்ட் போட்டோன்னா அவங்களே எங்களுக்கு ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனை ஹிட் மேல பறந்து வந்துட்டு இருக்கவன. அது நல்லதுதான். ஏன்னா நாங்க ஆப்போசிட்ல இருக்கிற எங்க முன்னாடி இருக்கிற எனிமியெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அங்க ஒரு எனிமி இருக்கிறான், இங்க 2 பேர் இருந்தாங்க. நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு பிற்பாடு இன்னொருத்தர் இருந்தான். சரி அவன் மட்டும் பறந்து வருவான்னு பார்த்தா அங்க பாருங்க தொப்புன்னு விழுவுறாங்க. ஹிட் லிஸ்ட்டை போட்டு சுத்தி வருவான் பாருங்க. என்னடா அது ஹிட் லிஸ்ட் மட்டும் மாறி காமிக்குது அப்படின்னு நானே டவுட்ல இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஹேக்கரான்னு பாக்குறேன். மேல பாக்குறேன் பறந்து வந்துட்டு இருக்கிறான். அவன் தான் வந்து இறங்கிட்டு இருக்கான். இவங்க மாதிரி ஆளுங்களை வேட்டையாடுறதுக்கு தான் நான் ரேங்கர் மேட்ச்க்குள்ளே போறேன். மூக்கு வேற உழுவுது, இதுல வேட்டையாட போறேன். பேக் நோண்டிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு மும்புறமா. அவனை போய் கில் எடுத்துட்டேன்.